வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மீட் பண்றவர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் டு என்டர்பிரனர். ஸோ ஒரு இன்ஜினியராக ஒரு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு என்டர்பிரனராக இருக்காரு. மிஸ்டர் வெங்கடேஷ் ஆருத்ரா ஃபுட் மிஷின்ஸோட எம்டி. வெல்கம் வெங்கடேஷ். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் பார்க்கும்போது என்னன்னா, எனக்கு என்ன ஒர்க் செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க்கே பிடிக்கல. எனக்கு ஒர்க்கே தேவையில்லை. நான் எடுத்தோடனே பிசினஸ்க்கு போகணும், இப்படிதான் எனக்கு எண்ணமே இருக்குது. ஆனா பிசினஸ் பண்ணணுங்கிறது எண்ணம் கிடையாது. எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. சரிங்களா? சோ அப்படி இருக்கிற நானு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், எது செட் ஆகும்னு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான டைமே எனக்கு கிடையாது. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோடனே அந்த கான்சியஸ்ல எங்களால வர முடியாது. இப்ப உள்ள பசங்களை வந்து வர முடியல. பட் இப்ப பசங்க வெளியே வரக்கூடிய பசங்க எல்லாருமே குவாலிட்டி இல்லாத பசங்க தான் நீங்க சொல்லுவீங்களா? எல்லாருமே சொல்ல முடியாது. இப்ப நீங்க நல்ல குவாலிட்டியான பசங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடி வரவே மாட்டாங்க. ஓ, அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்லயோ இல்ல வந்துட்டு காலேஜ் விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான கோல் செட் பண்ணி அவங்க வந்து என்ன ஒரு காலேஜ் விட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணுமோ இல்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுதான் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு இவங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கனாலே அவங்க கிட்ட வந்து சரியான வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்க இந்த கோல் பத்தி சொல்லவும் தான் கோல்ல இருந்து எனக்கு வருது. ஜென்ரலா எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே ஈஸியா காலேஜுக்குள்ள போனா ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த செட் தான் சொல்றோம், உங்க கோல் செட் பண்ணு, அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்னன்னா இந்த கோலுங்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். கோல்னா என்ன, எப்படி நான் செட் பண்றது இப்படிங்கறது எங்களுக்குள்ள ஒரு கேள்விதான். இப்ப ஜென்ரலா ஒரு இன்ஜினியரா இருக்கிற நானு ஒரு கோல் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்களே சொல்லுங்க. சிம்பிள் தான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். பட் நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கீங்க, இப்ப ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு செயல் செஞ்சிருப்பீங்க. அந்த செயல் செய்யும் போது அது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீங்க டயர்ட் ஆகாம இருந்திருப்பீங்க. அப்ப நம்ம வந்துட்டு நம்மளே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன வரும், நம்ம எது பண்ணும்போது நம்ம ஹாப்பியா இருப்போம், இல்ல இது வந்து நம்ம செய்யும் போது ரொம்ப நமக்கு கடுப்பா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ப இந்த வேலை நமக்கு வந்து செட் ஆகும்னு சொல்லி நீங்க அந்த வேலையை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யும் போது எந்த ஒரு டயர்டும் இருக்காது, ஈஸியாவும் வந்து நம்ம வந்து அதில் சக்சஸ் ஆகலாம். அதாவது எந்த வேலை செய்யும் போது பசியோ தூக்கமோ இல்லையோ அதுதான் நம்மளுக்கான வேலை அப்படிங்கறது. கரெக்ட். பட் நம்ம பசங்க தூங்கும்போது தான் சார் எனக்கு தூக்கமா வருது, அதான் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க. யாரும் காலை நேரத்துல கூட எந்திரிக்கிறது இல்லை. ஓகே, சோ இப்படித்தான் கோலை செட் பண்ணணும். எனக்கு பசியோ தூக்கமா வராத ஒரு வேலையை செய்யறேன், அதான் நான் கோலா செட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. சரி, உங்களுக்கு பிடிச்சு செய்யும் போது, அதாவது அவங்க அந்த வேலை செய்யும் போது டயர்டே ஆக மாட்டாங்க. எவ்வளவு நாள் 2 நாள் இந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து அதை தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வேலையை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல உண்மையாவே நீங்க படிக்கும் போதோ இல்ல நீங்க வேலை செய்யும் போதோ உங்களுக்கு அப்படி இருந்திருக்கா? கண்டிப்பா. இல்ல உண்மையாவே அப்படித்தான் கண்டிப்பா. இப்ப நீங்க நான் வந்துட்டு காலேஜ் அதாவது நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்தனாலே இல்லையா எனக்கு தெரியல, எந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தாலும் இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு மெட்டல் என் கையில கொடுத்தீங்கனாலே இது வந்து அலுமினியமா இல்ல எம்எஸ்ஆ இல்ல எஸ்எஸ்ஆ இல்ல என்னங்கிறது என்னால சொல்ல முடியும். ஓ, ஓகே ஓகே. அப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு திங்கிங் இருந்துட்டே இருக்கும்போது நம்ம அந்த லைன்ல போகும்போது நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். பட் ஓகே, பட் என்னன்னா இப்ப இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், எந்த நேரம் வந்து அறிவை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற பையன், இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் லைஃப்ல முன்னேற முடியும் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. இல்ல அப்படி கிடையாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளவோ அரியர்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து காலேஜ் வரதுக்கு லாஸ்ட் செமஸ்டருக்கு முன்னாடி எல்லாமே நான் கிளியர் பண்ணேன். ஓ, அரியர்லாம் வச்சுதான் வந்துருக்கு. அரியர் வச்சுதான் வந்தேன். நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட். ஓகே, அப்ப நீங்களும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் தானா? கண்டிப்பா. ஓகே, ரைஸ். அப்ப பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரே வேவ்ல இருந்துட்டா பிரச்சனை இல்லை.